உங்களில் ஒருவன் நான். என்னை இதுவரைக்கும் ஆதரிக்கும் அனைத்து சகோதரர் மற்றும் சகோதரிகளுக்கும் வணக்கம். எனக்கு உங்கள் ஆதரவு சிறப்பான ஆதரவு. என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்டை போடுங்க. உங்களுடைய ஆதரவு என்றும் எனக்கு தேவை. அன்பார்ந்த மக்களே, இன்றைய சூழ்நிலையில், அரசியல் சூழ்நிலையில் விஜய் அவர்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்பே தாவேக் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்துள்ளார். அவருடைய எண்ணோட்டம் எல்லாம் ரசிகர் எல்லா கட்சிகளுக்கும், எல்லா தலைவர்களுக்கும், எல்லா சினிமாக்காரர்களுக்கும் உண்டு. ஆனால் இவருக்கு உலகளாவிய ஆசை. யார்? திரு விஜய் அவர்களுக்கு. அவர் என்ன செய்தார்? அவருடைய இத்தனை ஆண்டு காலம் படம் நடித்திருக்கிறார், சம்பாதித்திருக்கிறார். மக்களை பற்றி 2015 முடிச்சூரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதாவது செய்திருக்கிறாரா? கொரோனா காலத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதாவது செய்திருக்கிறாரா? வேறு வெள்ள காலத்தில் நிறைய சைக்ளோன் வந்திருக்கு, அந்த காலத்தில் செய்திருக்கிறாரா? அவர் என்ன செய்திருக்கிறார்? எப்படி அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர முடியும்? தமிழ்நாட்டின் குடிமகனாக இருந்தால், இந்தியன் குடிமகனாக இருந்தால் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு உண்டு. தேர்தல் போட்டியிட யாரும் எலெக்ஷன் நிற்கலாம், உரிமை உண்டு, அதை மறுக்கத்தக்கதல்ல. ஆனால் எதுவுமே செய்யாத அப்படியே ஃபீல்டில் நான் முதலமைச்சர் ஆகிடுவேன், படம் நடித்ததுனால, எனக்கு ரசிகர் இருக்கிறதுனால அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பகல் கனவை காண்கின்றார். அவருடைய செயல்பாடுகள் ஒன்றும் நன்றாக இல்லை. மற்றவர்களை பற்றி பேசும்போதும், ஆளுங்கட்சியோ அல்லது முன்பு ஆண்ட கட்சியோ பேசும்போது, மத்திய அரசை பற்றி பேசும்போதோ அவருடைய கருத்துரிமைகள் தெளிவாக இல்லை, அரசியல் ஞானம் இல்லை. படத்தில் ஏதோ எழுதி கொடுத்து மனப்பாடம் பண்ணி வசனம் பேசுவது போல் நினைத்து கொண்டிருக்கிறார். இவர் யார் சொன்னாங்க ஹரிஷ்மெட்டிக் லீடர்னு? ஏதோ சின்ன பசங்க, ஏஜ் உள்ள பசங்க, ஓட்டு உரிமை வந்துன்னா படம் பார்க்குறவங்க லைக் பண்ணுவாங்க. ஆனால் அரசியலுக்கு எப்படி அரிஷ்மெட்டிக் வரும்? ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையை ஹவு டு சால்வ் த இஷ்யூ. உனக்கு ஒரே ஒரு எதிர்ப்பாடு, உங்களுக்கு ஒரே ஒரு உதாரணம் போதும். எங்கே நடந்தது தெரியும் இல்லையா? கரூரில் 41 பேர் இறந்த பிறகு அந்த இடத்துல நீ உண்மையான தலைவனாக தான், நீ எதிர்காலத்திலே முதலமைச்சராக வரக்கூடிய வாய்ப்பு உனக்கு இருந்தால் அங்கே நின்றுக்கணும் களத்திற்குல. எதற்கு பயந்து ஓடினாய்? ஏன் அங்கு போகவில்லை? 1 மாதம் 2 மாதம் கழித்து அந்த பெற்றோர்களை கூட்டு சென்னையிலே பனையூரில் பேசினாய். என்ன தில் இருக்கிறது உங்களுக்கு? சும்மா மேடையில் போய் ஓன்னு கத்திட்டாக்கா நான் மிகப்பெரிய தலைவன் எடுப்பா? கனவுடு காணாதே விஜய் அவர்களே. 8%, 10%. சீமானுக்கு கூட உனக்கு ஈடு கிடையாது. சீமானு எத்தனை வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு? அவ்வளோ கஷ்டப்பட்டு யாருடையும் கூட்டணி சேராத தன்னுடைய பேச்சாற்றல், தமிழ் தேசியம் எடுத்து அவருடைய அரசியல் பானத்தை சொல்கின்றார். அவர் சிறந்த தலைவர் தான், நான் இல்லை சொல்லவில்லை. அவர் என்றைக்காவது ஒரு காலத்தில் சிறந்த தலைவராக வருவார். ஏனென்றால் பேச்சு உரிமை வேணும், அந்த பேச்சு ஆற்றல் வேணும், எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை வேணும். உங்களுக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டிங் கொடுக்க முடியுமா? இது வரைக்கும் ஏதாவது ஒரு ப்ரெஸ் மீட்டிங் கொடுத்துருக்கீங்களா? ப்ரெஸ்ஸில் கேட்கக்கூடிய பதில் சொல்லக்கூடிய தகுதி இருக்கா உங்களுக்கு? அந்த நாலேஜ் இருக்கிறதா? எப்படி நீங்கள் முதலமைச்சரை வரப்போகின்றீர்கள்? எதுக்கெடுத்தாலும் என்ன தமிழகத்தில் களத்தில் உள்ள கட்சி ஒன்லி டிஎம்கே தானா? மாட்டுங்கட்சி, மற்றெல்லாம் களத்தில் கிடையாதா? அதிமுக தொண்டனை பற்றி தெரியுமா? 1972 ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு 67க்கு முன்படி எம்ஜிஆர் அவர்கள் காங்கிரஸில் இருந்தார். சைனா வாரில் 75,000 கொடுத்தவர் பண்டிட் ஜவஹர்லால் நேருடம். எந்த பணத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க? யாருக்கு கொடுத்துருக்கீங்க? யார் மக்களுக்கு உதவி பண்ணியிருக்கீங்க? கொடைவள்ளல் இறந்த நாள் என்று, புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் கொடைவள்ளல் இறந்த நாள் என்று. என்னுடைய தலைவன் போல் உலகில் எவரும் நிகரல்லை.
யாரும் பிறக்க முடியாது, அவருக்கு நிகர் அவர்தான். அவர் சொல்லி நீங்கள்லாம் அரசியலுக்கு பேசுகிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. ஒரு ஸ்டெப்பு உங்களால் அவர் மேல் வைக்க முடியுதா? திரு விஜய் அவர்களே, உங்களை தான் கேட்கின்றேன். எனக்கு யாரும் வெறுப்பு கிடையாது. தன்மானம் ஒன்றுமில்லை. எம்ஜிஆர் ஒரு கொடை வள்ளல். யார் வீட்டிற்கு வந்தாலும் சாப்பாடு போட்டு வழி அனுப்பி வைத்தவர். கையில் இருக்கிறத அள்ளி கொடுத்து இருந்தவர். அப்படிப்பட்ட தலைவன் இறந்த நாள் என்று அதிமுக தொண்டரை பற்றி என்ன நினைத்திருக்கின்றார்? ஏதோ ஒரு செங்கோட்டையன் 50 வயசும் பழுத்த அரசில் இருந்து நல்லா சாப்பிட்டு பதவிகளை அனுபவித்து ஓடி வந்திருக்கிறார். ஈரோடில் கோபிச்செட்டில் பாத்தில் ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணிட்டா செங்கோட்டையன் தமிழ்நாடு ஃபுல்லாக பாப்புலாரிட்டியா அல்லது விஜய்க்கு தான் பாப்புலாரிட்டியா? கனவுக்கூட காணாதீங்க. ஒரு சீட்டு உங்களுக்கு வின்பதற்கு கூட விற்பதில்லை. நாளைக்கு டிடிவி வரலாம், ஓபிஎஸ் வரலாம், யார் வந்தாலும் 2016 உங்களுக்கு தெரியும். மக்கள் நல கூட்டணி மேல் தான் உங்கள் நிலைமை. ஏதோ ஒரு கட்சியில், எந்த கட்சியில் சேர்ந்து ஏதோ கூட்டணி சேர்ந்து ஏதோ நின்னீங்கன்னா ஒரு 2 எம்எல்ஏ 3 எம்எல்ஏ 4 எம்எல்ஏ கிடைக்கும். அது இல்லாத போயிடும். 2026 பிறகு உங்கள் அரசியல் வாழ்க்கை கேள்விக்குறி. த்ரெட்டன் பண்ணலை, உண்மை நிலவரத்தை சொல்லுகின்றேன். எல்லா கட்சியும் ஆரம்பிக்கும் போது கமலுக்கு இல்லாத ரசிகரா? கமலை என்ன ஆனார்? சரத்குமார் எத்தனை வருஷமாக இருக்கிறார்? பாக்யராஜ் கட்சி ஆரம்பிக்கலையா? இப்போ சமீபத்தில் இறந்தார் கார்த்திக் நடிகர், அவர் கட்சி ஆரம்பிக்கலையா? பார்வர்டு பிளாக்கு எத்தனையோ பேர், அத்தனை பேருக்கும் யாரும் இடம் கிடையாது. நீங்கள் என்ன சூப்பர் ஸ்டாரா? ரஜினிகாந்த் மாதிரி அவரே அரசியலுக்கு வரல. ரொம்ப ஓவராக பில்டப் பண்ணுறீங்க. எங்கே போனாலும் பெரிய பந்தம் பண்ணுறீங்க. அடக்கம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அண்ணாவுடைய சொல். இது 3ம் தேவை ஒரு பொலிட்டீஷியனாக இருக்கிறவனுக்கு. திராவிட பாரம்பரியத்தில் இருக்கிறவன் சவுத் இந்தியாவில், தமிழ்நாடில் அண்ணாவையை ஃபாலோ பண்ணுறவங்க, இது 3ம் தேவை. அப்போ தான் அரசியலை நிலைக்க முடியும், அரசியலை செயல்படுத்த முடியும். யார் வேணாலும் நீங்கள் கூப்பிடலாம், பணம் கொடுத்து கூப்பிடலாம், யார் வேணும் கட்சி கூப்பிடலாம், பொறுப்புகள் கொடுக்கலாம். எலெக்ஷனில் 2026 எடப்பாடி தான் சிஎம். எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன ஆட்டோன்னு போடுங்க. டிஎம்கே சார்பாக ஒர்க் பண்ணுறீங்க, அதுதான் உண்மை. பிடிஎம் என்று டிஎம்கே சொல்லி சும்மா சொல்லி ஏதோ அவங்கள எதுக்குற மாதிரி சொல்லி, நான் தான் களத்தில் இருக்கிற மாதிரி சொல்லி ஓட்டை பிரித்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? டிஎம்கே வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு தரீங்க. உண்மையாக இருக்கிறவன் தான் என்ன செய்ய போகிறேன், என்னுடைய திட்டம் என்ன, என்னுடைய கொள்கைகள் என்ன? உங்கள் கொள்கைகள் எங்கேயாவது உருப்படியாக சொல்லியிருக்கீங்களா? அஞ்சலம்மாள் சொன்னீங்க, அம்பேத்கர் சொன்னீங்க. எந்த கொள்கைகள் எழுதி வடிவம் வச்சுருக்கீங்க? அதிமுக என்றுக்கும் கொள்கை உள்ள கட்சி, இன்றைக்கும் கொள்கை உள்ள கட்சி. பண்பு, மரியாதை எல்லாமே உண்டு. திராவிட கட்சியில் 2 கட்சியில் நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஏடிஎம்கே டிஎம்கேவும். டிஎம்கே அடிதடி எல்லா இதுவும் உண்டு. கட்ட பஞ்சாயத்து உண்டு. எதையும் சொன்னது செய்ய மாட்டாங்க, பொய் சொல்லியே அரசியல் நடத்துவாங்க. ஆனால் ஏடிஎம்கே அப்படி கிடையாது. சொன்னதில் எப்படியாவது செய்வாங்க, வாக்குறுதி கொடுத்ததை செய்வாங்க. இது வரைக்கும் அதுதான் 31 ஆண்டுகளுக்கு மேலே ஆண்ட கட்சி ஏடிஎம்கே. 1977 ஆரம்பிச்சு. அரசியல் தெரிஞ்சு பேசுங்க. யாரோ எழுதி கொடுக்குறான்னு சொல்லி பேசாதீங்க. உங்கள் கூட இருக்கிறவங்க யாரும் உண்மையானவர் அல்ல. துணை பொதுச்செயலாளர் KP முனுசாமி அவர்கள் சொன்னார், அதே தான் நான் சொல்கின்றேன். அரசியல் அனுபவம் வேண்டும், படிக்க வேண்டும், நெடிசுழி வேண்டும். எதையும் தெரிஞ்சால் தான் நம்ம அரசியலே தலை தூக்க முடியும். வில்லேஜ் லெவலில் உங்களுடைய கிரவுண்டு எப்படி இருக்கிறது? ஒன்றும் கிடையாது. அர்பன் ஏரியாவில் ஏதாவது கொஞ்சம் இருந்துச்சுன்னா தான் சிஎம் என்று டெய்லி ஒரு ப்ரெஸ் மீட்டிங் கொடுத்து பந்தோப் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் மாவட்டத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டுருக்குது. ஒரு லேடிஸ் கூட பொறுப்பு கொடுக்கலன்னு சொல்லி அதெல்லாம் கவனிங்க. உங்கள் கட்சி உள்கட்சியை கவனிங்க. அடுத்த கட்சியை பேசிகிட்டு இருக்காதீங்க. ஓகேங்களா? ஏதாவது உருப்படியான வாழ்க்கை செய்யணும்னா, கட்சியை ஒழுங்காக வளர்க்கணும்னா ஃபஸ்ட்டு மாவட்ட செயலர்கள்லாம் பொறுப்புகள்லாம் நல்ல மனிதர் இருக்கிறார்களா, படித்தவர்கள் இருக்கிறார்களா, எப்படி செய்வார்கள், எப்படி பண்பார்கள், அவரெல்லாம் பாருங்கள். ஒரு கட்சிக்கு 3 இது தேவை: லீடர், ஆக்டிவ் மெம்பர், ஃபாலோவர்ஸ். லீடர் நல்லா இருந்தால் ஆக்டிவ் மெம்பர் ஒர்க் பண்ணுவாங்க. ஆக்டிவ் மெம்பர் நல்லா இருந்தாங்கன்னா ஃபாலோவர்ஸு கண்டினியூ பண்ணுவாங்க. இது 3ல் 1 ஃபெயில்னா கட்சி ஃபெயிலியர். நன்றி, வணக்கம்.